வெல்கம் டு மரை டொமேட்டோ பைஸ் கேம் ஸ்டார்ட் பண்ணி இது 17வது நாள். நேற்று வண்டி எடுத்து வந்திருந்தேன். ரொம்ப டஸ்ட்டாக இருக்கே, க்ளீன் பண்ணலான்ட்டு வண்டி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு, சரி ஓகே காற்று கம்மியாக இருக்கேன்ட்டு அப்படியே போயிட்டு காற்று அடிக்கலான்னு போனால் அவர் முன்னாடி வீல் ஒரு பஞ்சர்ண்டாரு. சரி ஓகே போடுங்கன்ட்டு ரெண்டாவது பின்னாடி வீல் செக் பண்ணார், 6 பஞ்சர்ண்டாரு. ஐயோ இப்போதைக்கு காசு இல்லைன்ட்டு அப்படியே அதை வச்சு மேனேஜ் பண்ணி ஓட்டிக்கிட்டே தான் இருக்கிறோம். அதுக்கடுத்து இடையில பெட்ரோல் போட்டு மதுரைக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு மொதல் ஆர்டர் போகிற வழியிலே கொடுத்துட்டான். சரி அதுக்கடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் எப்பயுமே குடிக்கிற மாதிரி சென்னை சில்ஸில் போயிட்டு 2 கப் மோரை வாங்கி அடித்து விட்டுட்டு அந்த பார்சலையும் கொடுத்தாச்சு. அப்புறம் 1 by 1 ஆர்டர் எடுத்திருந்தான். நேற்று ரொம்ப நேரமாக ரெஸ்டாரண்ட்டில் உட்கார வச்சிடறான். அப்படி இல்லையா ஆர்டர் இல்லாமல் 1 ஹவராக வெளியவே உட்காந்துருந்தேன். நேற்று அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை ஆர்டரு, திங்கக்கிழமைன்றனால. சரி ஓகே 1 by 1 எடுத்துகிட்டு அதுக்கடுத்து ஈவினிங் நேரத்தில் ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டு, நல்லா நேற்று வெயில், அதுக்கடுத்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அதுக்கடுத்து ஆர்டர் எடுக்க போயிருந்தோம். அப்புறம் ஈவினிங் நேரத்தில் 1 by 1 ஒவ்வொரு ஆர்டராக நல்ல ஆர்டராக தந்தான்னு நினச்சேன். லாஸ்ட்டில் 25 ரூபா ஆர்டராக தான் தந்துக்கிட்டே இருந்தான். அதுக்கடுத்து தெப்பக்குளம் லைனில் போய் உட்காந்துட்டேன். கொஞ்சம் நேரம் மனசுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி, லைட்டாக சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்கு வந்து ஆர்டரே போடலாடான்ட்டு வருத்தமாக இருந்துச்சு. சரி ஓகே அதுக்கடுத்து ஆர்டர் எடுத்துகிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு என்ட்ரி ஆகிட்டு பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வந்தால் 2:30, அப்படியே 3 இட்லியை சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்க 3 மணி ஆயிடுச்சு. நேற்றோட ஏர்னிங் வந்து கம்மி தான். ப்ளஸ் வந்து ஒரு 60 ரூபா டிப்ஸு, ஹேண்ட் டிப்ஸ் கிடச்சி நமக்கு கைக்கு போக 744 ரூபா தான் கிடச்சி. ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்க நண்பருக்கு மதுரையில் இவ்வளோ தான் ஏர்னிங்கு. அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சி விட்டு பாருங்கள். முடிஞ்சால் லைக் பண்ணி